பிறக்கும் தை வளத்தை, நலத்தை, ஆக்கத்தை, ஊக்கத்தை, இன்பத்தை, செல்வத்தை, தைரியத்தை கொடுத்திட உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பு மிகுந்த தஞ்சாவூர் ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சாவூர் மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது. தஞ்சை தண்ணீரை குடித்தாலே போதும் தன்னாலே ராகம் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே. அப்படிப்பட்ட தஞ்சை மண்ணுல அழகான ஒரு பாட்டு பட்டிமன்றம் யா, அழகான தலைப்பு கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையின் வசந்த காலம் கடந்த காலமா நிகழ்காலமா? நடுவர் அவர்களே, அவங்கெல்லாம் நிறைய பஞ்சா சொல்லும் பொழுது தலைப்பை ஒட்டியே உங்களை வாழ்த்தி ஒரு கவிதை சார். இந்த பிள்ளை 1.5 லிட்டர் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக குடிச்சு சொல், ரொம்ப பாட்டாவே போயிடும். இந்த தலைப்பையும் நடுவர் அவர்களையும் இணைத்தே நான் ஒரு பஞ்ச் எழுதியிருக்கேன் சார். ஸ்டாண்ட் அப் காமெடி மன்னனாக கடந்த காலத்திலும், ப்ராப்பர்ட்டி காமெடி மன்னனாக நிகழ்காலத்திலும், மொத்தத்தில் இருவருக்கும் பிடித்த வசந்த காலமாக இருக்கும் நகைச்சுவை நாயகன் மதுரை முத்து அவர்களே. அடுத்து வரப்போறது ரொம்ப ஆபத்து. எல்லா பாயிண்ட் சொல்லிட்டு அம்மா என்ன எழுதலாம்? நல்ல நடுவருடைய ஷர்ட்டை உத்து பாருங்க, மாடு முட்டை வருது. உண்மையிலே அது ஜல்லிக்கட்டு மாடு தானங்கய்யா? ஜல்லிக்கட்டு மாடா? ஆமா. இந்த இடத்துல நான் சொல்றேன் தைரியமாக, எங்க அப்பா ஜல்லிக்கட்டு பார்க்க போனாங்க சொன்னீங்கல்ல, இருக்கதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு தான் கடினமான விளையாட்டு. அப்படித்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜல்லிக்கட்டை விட கொம்பு குத்தி குடல் கோபன்னு வெளியே வந்து அவனே கட்டப்பில் அள்ளி போட்டு ஓடிடுறான். சரி, ஆஸ்பத்திரி. அப்ப ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான், பட் தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. இந்த பாயிண்ட்க்கு மட்டும் பின்னாடி உள்ளவங்க கைத்தட்டல, முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கைத்தட்டல கொடுக்குறீங்க. ஆனா ஒரு ஆளுக்கு கைத்தட்டல ஆசையா இருக்கு. சரி, இப்படின்னு வந்தார் பக்கத்துல, அவன் தான் சொல்றான்னு உனக்கு தைரியம், நான் இருக்கும்போது கைத்தட்டுறேன், சும்மா சோக்குக்கு அப்படின்ட்டார். நடுவர் அவர்களே, அவங்க உங்களை பொட்டு வச்ச தங்க குடம்னு வாழ்த்துனா எங்க பழைய பாட்டை இல்லையா? அந்த மாட்டையே நான் கனெக்ஷன் பண்ணி பாடுறேங்க. கால வயசு கட்டான சைஸ் கலங்கம் இல்லா மனசு, கண்ணி உருவம் காணாத புதுசு காதல் ஒரு தினசு, கண்ணி உருவம் காணாத புதுசு காதல் ஒரு தினசு. எப்படி பாத்தீங்களா? எப்படி பாக்குறேன் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாட்டுல எந்த படத்துல வந்துச்சு என்ன எங்களுக்கே தெரியலையம்மா. அவர் இசைக்கலைஞ முழிக்கிறார். இது என்ன என்ன எந்த ஸ்கேலியா, இது அரடி ஸ்கேலியா போடி அப்படின்னு. எலியில அவங்க பிரபாலாம் சூப்பரா எது கொடுத்தாலும் வாசிச்சிருவாங்க. வந்து நின்னுட்டு அஞ்சலி பாப்பா வந்து உண்மையிலே அஞ்சலி பாப்பா மாதிரியே தான் பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்கு. பல்லு இருக்கிறவன் பரோட்டா திங்கிறானா? நாங்க சொல்றோம், பல்லு இருக்கிறவன் பரோட்டா திங்கிறான். முதல்ல பல்லு இருக்கணுங்க, இருந்தா தானே நீங்க பரோட்டா ஐயா. மேடம் தேங்க்யூ சோ மச் மேடம். அம்மா அது கைதட்டலம்மா, ஒரு கொசு வந்து அதை அப்படி தட்டாங்க. ஐயோ, நீங்க கைதட்டுக்கு வெறி கொண்டு போய் அலைகிறீங்களே. அந்த அம்மா கொசு கூட தட்ட விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப தட்டுவாங்க பாருங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். கரெக்ட்னா இங்க பின்னாடி எப்படி கைத்தடல் வந்துச்சோ, இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலம் அத்தனை பேரும் கைத்தல கொடுக்கணும். டீலா நோ டீலா? டீல். அண்ணா கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க ப்ளீஸ், தயவுசெய்து. கடந்த காலம் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. நடுவர் அவர்களே, கதவை திறங்க காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்லு இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். நல்லா படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம் அந்த காலம். நிறைய சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை நல்லாவே படிக்க வைக்க முடியுங்கிறது இந்த காலம். நம்மளாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம். கொக்கா மக்கா இவெல்லாம் கொரோனா வச்சு பாஸ் ஆன செட்டு. அம்மா கொரோனா வச்சு பாஸ் பண்ணியாண்டா புரிஞ்சுக்கிறேன். அதனால நொக்க மக்கள் அதுக்கு எங்களுக்கு எங்க கோவில்பட்டி ஸ்லாங் ஐயா. ஐயா, காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கெட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. காசை தண்ணியா செலவு பண்ணா அது அந்த காலம், காசை தண்ணிக்காக மட்டுமே செலவு பண்ணா அதுதான் இந்த காலம். சாமியை வணங்குனா அது அந்த காலம், சாமியாரையே வணங்குனா அதுதான் இந்த காலம். வட்ட கப்புல டீ குடிச்சு புத்துணர்ச்சியா வாழ்ந்தா அதுதான் அந்த காலம், அட்டை கப்புல டீ குடிச்சு புற்றுநோயோட வாழ்ந்தா அதுதான் இந்த காலம்.
அந்த காலத்துல குக் பண்ணி சாப்பிட்டோம், இந்த காலத்துல நீங்க புக் பண்ணி சாப்பிட்றீங்க. அந்த காலத்துல சமைச்சு தட்டுல போட்டோம், இன்னைக்கு நீங்க சமைச்சு நெட்ல போடுவீங்க. அந்த காலத்துல தஞ்சை மண்ணுல நின்று சொல்றேன், பசுமை நிறைந்த வயல்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில சொல்றேன், அந்த காலத்துல வயக்காட்டுல நின்று பெரியவங்க வேலை பார்த்தா ஒரு கார் போச்சுன்னா ஆச்சரியமா பார்ப்போம், ஒரு கார் போகுது. ஆனா அன்னைக்கு காருக்குள் இருந்து கொண்டு சிறையாக இருந்து கொண்டு ஒரே ஒரு பச்சை பசேன்னு வயலை பார்த்தா ஆச்சரியமாக பார்க்கிறோமே. எது வசந்த காலம் என்பதுதான் ராஜ் தொலைக்காட்சி இங்க கேட்டிருக்கிறாங்க. நாயோடு நடந்து போனா இந்த காலம், மனிதரோடு நடந்து போனா அந்த காலம். ஆனா இப்பதான் ஒரு நகைச்சுவை வரப்போகுது, முதங்க சொல்றேன். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க சார். ரொம்ப நேரம் என்னை வாய் நம்ம அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுவோமா தப்பாக எடுப்பாங்களான்னு நினச்சேன், இருந்தாலும் தன்னம்பிக்கையோட சொல்கிறேன். என்னங்க குரங்கு கூட்டுக்கிட்டு வாரீங்க அப்படின்னு ஏத்தாப்புல வந்தாலும், என்னங்க குரங்கு கூட்டுக்கிட்டு வாரீங்க? ஐயோ இது குரங்குல சார், நாய். நான் உங்ககிட்ட கேட்கல சார் அப்படின்னு. ஐயா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, குடுகுடுப்பக்காரன் வருவான், நல்ல காலம் பிறக்குது சாயங்காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது. அந்த காலத்துல குடுகுடுப்பக்காரன் வருவான், பெரியவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கெல்லாம் குடுகுடுப்பக்காரன் வரதே இல்லை. ஏன்? அவனுக்கே தெரிஞ்சு போச்சுமா, அவனை இனிமே உனக்கு நல்ல காலமே பிறக்க போறது இல்லடா அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சுங்க. எங்க ஒரு குடுகுடுப்பக்காரன் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கறதா எங்களுடைய வாதம்ங்க. எங்க உண்மை, எங்க அணியை பாருங்க சார். எங்க கொஞ்சம் லட்சுமி கொஞ்சம் நல்லா நிமிந்து உட்காருப்பா. எல்லாம் இது சட்டையில ரைட்டு, செருப்பு என்ன ஒண்ணு 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் போட்டுருக்கீங்க, அது கேமரால தெரியாண்டிருக்காவா? அதை உற்று பார்க்காதீர்கள். அது இருட்டில் அடிச்சுட்டு வந்ததுனால பாவம் மாத்தி அடிச்சுட்டு வந்துட்டேன் சார். எங்க அணியை பாருங்க, நாங்கெல்லாம் நல்லவங்க. எதிரணியை பாருங்க, அவங்களாம் ரொம்ப கெட்டவங்க. உலகத்துல நல்லவன் நல்லா இருக்கானா கெட்டவன் நல்லா இருக்கானா? நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் தான் நல்லா இருக்கு. சும்மா நடுவனே ஏதோ நாதார்த்தனமா இருப்பேன் நினைக்காங்க. ஐயா பஞ்ச பறக்கும். நான் ஒரு பஞ்ச் எழுதிட்டு வந்திருந்தேன், நீ அதெல்லாம் தேவையில்லாத வச்சிருவேன். நாங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க. கெட்டவன் சாகும் போது கஷ்டப்படுறான், ஆனா நல்லவன் சாகுற வரைக்கும் கஷ்டப்படுறானே, இதுதான் நிலைமைன்னு அன்னைக்குள்ள பாடல்ல சொன்னோம். ஆண்டவன் அறிய நெஞ்சில் எனக்கு ஒரு வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமா, அதுதான் உண்மைக்கு சாட்சியமா, அதுதான் உண்மைக்கு காட்சியமா. எவ்வளவு அழகான பாடல், எல்லோரும் ரசிக்கிறீங்களே. நீங்க என்ன பாட்டு நீங்க இந்த காலத்துல அஞ்சலி விழா நீ பாடினல்ல, அலையவ கலையவ பூரா எல்லாம் ரசிச்சாங்க. ஆனா இதே பாட்டை ஒரு 4 மாசம் கழித்து இதே ஆழ்வின் ஸ்கூல்ல வந்து பாடுனா ஒருத்தர் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப மன்மதராசா ஒரு காலத்துல தூக்கி கொண்டாடினீங்க, இன்னைக்கு இந்த மன்மதராசா எங்க கிடக்குறாருன்னே தெரியல. ஆனா எங்க காலத்துல அன்றைக்கும் பாடல்கள் கோபுரமாக இருந்தது, இன்றைக்கும் பாடல்கள் கோபுரமாக இருந்தது அப்படின்னு சொன்னா அதுதான் வசந்த காலம். நீங்க என்ன பாட்டு போடுறீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா அந்த காலத்துல எப்படி பாட்டாங்க? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாக அரும்பெடுத்து முழு நீர சரம் தொடுத்து வித்தார கள்ளிகளுக்கு அச்சாரம் போட்டானா, வித்தார கள்ளிகளுக்கு அச்சாரம் போட்டானா. எவ்வளவு நல்லா இருக்கு பாடல். எந்த ஒரு ஆபாசம் இருக்குதா? இன்னைக்கு ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தா நிகழ்காலத்தில் நீங்க என்ன பாட்டு போட்டிருக்கீங்க? இந்த மேடையில பாடவே முடியாது, இருந்தாலும் நான் 2 வரி பாடுறேன். சேலை 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பாங்க, குட்ட குட்ட கவுனா போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. என்ன நீங்க பாட்டு எழுதி வச்சிருக்கீங்க? ஏ செல்ல பேரு ஆப்பிள், நீ சைஸா கடிச்சுக்கோங்க. வாடா மாப்புல வாழப்பல்ல தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஐயா போதுங்க, அந்த 2 குச்சியை வாங்க சார். இப்பதான் டொபக்கு 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 நடிக்கிறார்.
எங்க எவ்வளவு கிரவுண்ட் எம்டி கிரவுண்ட் காலியா கிடக்குது, வாழைப்பழ தோப்புல தான் நீ போய் வாலிபால் ஆடணுமா? இன்னொருத்தன் பாட்டு போட்டிருக்கான், டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாட ஓமா. நீ ரைட் சொல்லி ராங் ரூட்டில் போடா. ரைட்டா போறவனே ராங் ரூட்ல போய் அடிபட்டு கிடக்குறான். நீ ரைட் சொல்லி ராங் ரூட்ல போனா நிலைமை என்னத்துக்கு ஆகுது? ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க அந்த காலத்துல? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். எனக்கு எந்த ரசிகருமே வேண்டாம், அந்த ஒரு பையன் போதும் சார். அவனுக்கு தமிழ் தெரியாது பாவம், இல்லாட்டி அவனும் கைது இருக்க மாட்டான். அந்த காலத்துல நான் அப்படி காலங்களில் பாடுறேன், அவன் அங்க இருந்துகிட்டு எவ்வளவு அழகா கொடுக்கறான் பாத்தீங்களா? ஆனா இந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சிருக்காங்க? மிஸ்ஸஸ் அஞ்சலி, அடுத்து வரக்கூடிய மதன், புது மாப்பிள்ள, நீங்க என்ன பாட்டு போட்டிருக்கீங்க? பெண்ணை வர்ணிச்சு தும்சு கட்ட ஏ தும்சு கட்டங்கிறான். கடைசியில் விளக்கு மாத்த கட்டில அடி வாங்கி மோரக்கட்டை பேந்து போய், ஐயா ஒரு கட்டை மட்டும் இல்லைங்கயா, இன்னொருத்தன் போடுறான், இவன் என்ன கட்டன் வர்ணிக்கிறது? இப்ப நான் ஒருத்த கட்டையை எடுத்துட்டு வரேன், மஞ்சனத்தி மரத்து கட்டை, மைய வச்சு மயக்கு போட்ட நாட்டு கட்டை, டவுனு கட்டை, ரெண்டும் சேர்ந்த செம கட்டைங்கிறான். இன்னொருத்தன் பாடுறான், நீ என்ன கட்டையை தூக்கிட்டு வர? இப்ப நான் ஒரு கட்டையை தூக்கிட்டு வரேன், கிட்ட நெருங்கி வாடி கர்லா கட்ட உடம்பு காரி, பட்டா எழுத வாடி பச்சாமிர்த உடம்பு. தெரியாதனமா தான் கேட்கிறேன். பெண்களை அந்த காலத்துல பறவைகளில் அவள் மணிப்புறா, செந்தமிழ் தேன்மொழியால் அப்படின்னு வர்ணிச்சக்கூடிய கவிஞர்களுக்கு மத்தியில தும்சு கட்ட, நாட்டு கட்ட, கர்லா கட்ட, மரத்து கட்டன்னு பாடுறீங்களே. எங்க நடுவர் சொன்ன மாதிரி அவங்களை அடிக்கிறதுக்கு பெண்கள்லாம் சேர்ந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத எங்களுடைய கேள்விங்கய்யா. சொன்ன மாதிரி எல்லாமே மாறிடுச்சு சார். உணவு முறை பாருங்க, வெறும் 10 ரூபா கொண்டு போய் வீட்டில் உள்ள 15 பேர் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் எட்டி பார்த்ததுக்கு 80 ரூபா பில் போட்டிருக்காங்க. எட்டி பார்த்ததுக்கா? எட்டி பார்த்தது எனக்காவது எட்டி பார்த்ததுக்கு 80 ரூபா, அபுக்கு வந்து 120 ரூபா. அவர் கொஞ்சம் மோந்து பார்த்துட்டார் அப்படின்னாரு. அதே போல் அவர் லட்சுமி நாராயணன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் வாங்கினேன் பிரியாணி போடுறேன் அப்படின்னார். போகிறோம், பிரியாணி படத்தை சீடியில் போட்டு பாருங்க அப்படின்றாரு. பாரதின்னு பேர் வச்சேன்னா பெயருக்கு ஏத்த மாதிரியே சமையல்லாம். ஐயா கொஞ்சம் வா, முகத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏமா உங்க சமையலுக்கு நான் கேட்குது முகத்தை மாத்தனா இல்லைங்கய்யா, சமையல்லாம் வச்சா அப்படி மணக்குங்க. ஏன்னா ஒரு சின்ன ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க சாம்பார்ல. உண்மையிலேயே இந்த மேடையில நான் பதிவிடுறேன், நீங்க எல்லாம் பொங்கல் வைப்பீங்கல்ல மேடம்? பொங்கல் எல்லாரும் எங்க வீட்டில் நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? தூக்கிட்டு போய் சொல்லிடுவார் யாராவது. பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே பாரதி உள்ள போ, பாரதி உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு சார். நான் கேட்டேன், ஏன் மாமா பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போ உள்ள போன்னு அனுப்புறீங்க? என்ன தெரியுமா சார் சொன்னாரு? என்ன தெரியுமாங்க சார் சொன்னாரு? அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல சொன்னாரு. அவர் பாவம் ஏதோ வந்து உட்காந்துட்டாரு தெரியாம. பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே ஏன் உள்ள போன்னு சொல்றாரு தெரியுமா? என்னை நாட்டு சக்கரை நினைச்சு தூக்கி பொங்கப்பானுக்குள்ள போட்டுருவாங்களாங்க. சரிண்ணே, தபையில எல்லாம் கழட்டுங்க, போதும் நீங்க வாட்சது போதும், கிளம்பலாம். ஏன்னா உங்களுக்கு 9 ஆளுக்கு கடைசி பஸ். இல்லாட்டி போங்க, நான் இது லக்கேஜில் ஏற்றி விடுறேன். இதுக்கு மேலே வாழ்ந்துங்க வாழணுமா? அப்படி இசைக்குழு. ஐயா என்னோட சொல்லுங்க. அதாவது விஷயங்களை சொல்ல வேண்டியதுக்கு அவருக்கு 4 பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு 5 பிரச்சனை. ஏதாவது சொல்றோமா? உண்மையிலே எங்க வீட்டுல எப்ப சாம்பார் வச்சாலும் நான் கிச்சனுக்குள்ள விட மாட்டாங்க. சாம்பார்ல எண்ணெய் தூக்கி போட்டுருவாங்க. உங்களையும் தூக்கி போடுறாங்க? நான் தான் எங்க வீட்டுல பெரிய பருப்பு. என்ன நாட்டு சக்கரைக்கு மட்டும் கைத்தட்டல் கம்மியா இருக்கு, பருப்புக்கு மட்டும் இவ்வளவு கைத்தட்டல் கொடுக்குறீங்க? மனசாட்சி இல்லையா? நாம நகைச்சுவை இல்ல அப்படி சொல்லாதீங்க சார். உண்மையிலே இந்த இடத்துல சொல்றேன், பொங்கலுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லு சார். பொங்கலுக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பொங்கல்னா ஆக்கி போடணும், புருஷன்னா ஆமாம் போடணும். கை தட்டு போட்டாங்களா? அதுக்கு தான் பேசாம அதோட போயிட்டு முடிச்சிட்டு வந்துடும்.
பொங்கல் சம்பந்தப்பட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன் சார். ஏன் சார்? பொங்கல் அன்னைக்கு காலையில கேட்டேன் ஒரு பையில பார்த்து, ஏடா அப்புறம் அந்த பொங்கல் எப்படி போச்சு, வாய் வழியாதான் அப்படின்னா. அதுக்கடுத்து என்னத்த வேண்டிய பேச முடியும்? அதுல ஒரு அம்மா கரும்பு எடுத்துட்டு போய் வீட்டுக்கார அடிச்சிருக்கு. ஏன்? விலை விட போனவன் விலை கண்டு அவன் அந்த கரும்பு சாரை எடுத்து குடிச்சிட்டு, ஏம்மா வீட்டுக்கார கரும்பு வச்சு அடிக்கிற, சும்மா இருக்க, அடிக்கரும்பு தான் டேஸ்டா இருக்கும் சார். அந்த காலத்துல இன்னைக்கெல்லாம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பாட்டு போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல திருமணம் முடிந்த உடனே நாங்க அப்படியே ஹனிமூனுக்கு எங்க போனோம் தெரியுமா சார்? நானும் என்னுடைய கணவரும். சொல்லுங்க, அது இங்க சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன? ஊட்டி சார். ஊட்டி. ஊட்டி மலைப்பாதை வேறையா, அதனால இப்பதாங்க காரு இனோவா எல்லாம் வந்துருச்சு. ஆனா அப்பெல்லாம் நாங்க பஸ்ல தாங்க போனோம். பஸ்ல நானும் என் வீட்டுக்காரரும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம் சார். சரி. பஸ் அப்படி ஊட்டி மலைப்பாதை வேறையா, அப்படி பஸ் அப்படி ரைட்ல இருந்து அப்படி லெஃப்ட் திரும்பிச்சு. நான் அவர் மேல சாய, பஸ் அப்படி லெஃப்ட்ல இருந்து அப்படி ரைட் திரும்பிச்சு. அவர் ஏன் மேல சாய. டிரைவர் எங்க வெளியே செஞ்சுட்டாரா? என்னம்மா இது, என்ன இதெல்லாம் ஒரு சம்பவமா? இல்ல சார், முத போகும்போது இப்படி சாய இல்ல, மாறி மாறி சாஞ்சு அந்த பஸ்ல போகும்போது எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, பாடல் நூறு பாடலாம் ஆடலாம். நேரத்தின் அருமை கருதி சாதாரண உணவுல கூட முடிக்கிறங்க, உணவுல கூட ஒற்றுமையை வச்சாங்க. இன்னைக்கு நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கரைக்கும் தொப்பை, வழுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை, அது கேப்பை அப்படின்ட்டு அந்த கால பெரியவர்கள் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மிடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரெல்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன். பார்த்து பார்த்து செய்தவர்கள் தான் அந்த கால தலைமுறைகள் என்று சொன்னார். வாழ்வின் வசந்த காலம் அந்த காலம்ங்க. ஒற்றுமைக்கு கூட நாங்க பாட்டுல போட்டோம். உணவுல ஒற்றுமையை எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவியலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் எறா இருக்குது, மேரியம்மா கேரியர் எறா இருக்குது, அது பத்மநாதரை இரு வீட்டின் குழம்பில் கிடக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, சமத்துவத்தை வளர்க்குது. சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, ஆக சோத்த கண்டா பறக்குது. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி களையும் தன்னை தலையில் தாண்டி வஞ்சி வரதப்பா. பொதுவாக பொங்கலை சமத்துவ பொங்கல்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தஞ்சாவூர் மேடை, ராஜ் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த மேடை நிச்சயமாக சமத்துவ பொங்கல். ஏன் தெரியுமா? பேசிட்டு இருக்கக்கூடிய அன்னபாரதி நான் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி, சகோதரர் அபு அடுத்து வரக்கூடியவர் அவர் இஸ்லாமிய சகோதரர், மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நடுவர், எல்லாரும் உட்பட அத்தனை பேரும் ஹிந்து. ஒரு தீபாவளி வடையும் ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கும் இருக்கும் வரை அமெரிக்க உளவுத்துறையே நினைத்தாலும் நம் இந்தியாவோட ஒற்றுமையை குலைக்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய சான்று இந்த தஞ்சை மண்ணும் ஆல்வின் ஸ்கூலும் என்று சொன்னால் நடுவர் அவர்களை, நல்ல சமுதாயம், பண்பாடு, பக்தி, காதல், பண்பாடு, நல்ல உணவு, நல்ல காற்று, நல்ல குடும்பம், நல்ல குழந்தை, நல்ல உடல் ஆரோக்கியம் அத்தனையும் பொதிந்து கிடந்த மிகப்பெரிய வாழ்வின் வசந்த காலம் கடந்த காலமே, கடந்த காலமே, கடந்த காலமே. கடந்த கால நினைவுகளை சிறிது நேரம் அசை போட்டு பாருங்கள். வாழ்வின் வசந்த காலம் கடந்த காலமே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சிறப்பாக ரசித்த தஞ்சை மணி ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதியின் அன்பார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.